இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எது புத்தியுள்ள ஆராதனை. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. Romans chapter 12 verse 1. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எனக்கு அன்பான சகோதரனே, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவ பலியாக பரிசுத்தமாய் உன்னுடைய சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு, பலியாக கொடு. இதுதான் உனக்கு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும் என்று உன்னை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இன்றைக்கு எது புத்தியுள்ள ஆராதனை என்று நினைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டு, நல்ல ஒரு சபை விசுவாசியை கூப்பிட்டு, எது தேவனுக்கு உகந்த நம்ம செய்கிற புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அநேக விதத்துல பதில் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆராதனை ஒழுங்குகளை குறித்து பேசுவாங்க. அதாவது ஆராதனை அப்படின்னா நம்ம செப்பல் போடக்கூடாது, ஒயிட் ஷர்ட் தான் போடணும், நகை அணிந்து செல்லக்கூடாது, இன்னும் நிறைய பாட்டு பாடுவாங்க, பாட்டு முடிவுல அபிஷேகத்துல நடத்துவாங்க, சபை ஒழுங்குகளை வாசிப்பாங்க, போதகர் பிரசங்கம் பண்ணுவாரு, தேவ வார்த்தையை கொண்டு வருவார், கடைசி ஜெபம் பண்ணி ஆராதனையை முடிப்போம். இதுதான் ஒரு ஃபார்மட்டா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம். இதெல்லாம் நம்ம அவுட்வேர்டை, அதாவது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனையில வெள்ளை சட்டை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலர் சட்டை போடுறவங்கள குறை சொல்லுவாங்க. நகை போடாதவங்க நகை போட்டவங்கள குறையா சொல்லுவாங்க. இன்னும் செப்பல் போட்டுட்டு போறவங்கள செப்பலை வெளியில கலத்தணும் அப்படின்னு அநேகர் குறை சொல்லலாம். இந்த மாதிரியாக அநேக ஆராதனை ஒழுங்குகளை இதுதான் கரெக்ட்னு நம்மளுக்குள்ள நிறைய ஃபார்மேட் வச்சிருக்கோம். இதுல எதையாவது ஒன்றை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறாரா? கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உங்களை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஒரு புத்தியுள்ள ஆராதனை பண்றதுக்கு. அதை அவரே டிஸ்கிரைப் பண்றாரு. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான விதத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் எத்தனை பேர் பண்றோம்? நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் தேவனுக்கு விருப்பம் இல்லாத, அதாவது நான் வெளியில தம் அடிக்கலாம், வெளியில போய் தண்ணி அடிக்கலாம், இன்னும் வேசித்தனத்திற்கு எனது சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டு, அதுல என்னுடைய சரீரத்தை அசுத்தமாய் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு, இங்க காட்டி இருக்கிற ஃபார்மேட் பிரகாரம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உள்ள போலாம், ஆராதனையில பாடுற பாட்டெல்லாம் நானும் சேர்ந்து பாடலாம், கையை தூக்கி ஆராதிக்கலாம், இன்னும் மெசேஜ் டைம்ல நான் குறிப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். இந்த ஆராதனையை தேவன் எடுத்து கொள்ளுவாரா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் வாரத்தின் 6 நாட்களும் உலக போக்கில உலகத்துக்கு ஏத்த வேஷம் தரித்து விட்டு, ஒரு பெரிய மியூசிக் பிளேயரா, ஒரு கிட்டார் வாசிக்கிறவனா இருக்கலாம், ட்ரம்ஸ் வாசிக்கிறவனா இருக்கலாம், இந்த மாதிரியா இருந்துட்டு 6 நாட்கள் உலகத்துல சுத்திட்டு 7வது நாள் நான் ஆராதனை லீட் பண்ணும் போது அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக உணரப்படுமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்பவுமே எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் திங்கஸ் தான் ஃபோக்கஸ் பண்றோம். மாறாக என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நான் பிறருக்கு அன்பை செலுத்தாமல், பிறரை மன்னிக்காம, பிறருக்கு நான் ஒரு ஒப்புரவான நிலைமையில இல்லாம, நான் இங்க உள்ளே தேவன் அன்பானவர் அப்படின்னு நான் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு எக்ஸ்டர்னலா என்ன காரியம் சொன்னாலும் சரி, இங்கே சொல்லப்பட்டதை போல நம்ம வேதத்துல என்ன வாசிக்கிறோம்?
நமது சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம். சோ அதை நாம் எப்போதும் பரிசுத்தமாய் தேவனிடத்தில் ஒரு ஜீவ பலியாக, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எது பலி செலுத்துதல் அப்படின்னா காணிக்க கொடுக்கிறது, தசம பாகம் கொடுக்கிறது. மாறாக அதை விடவும் மேலான பலி, தேவன் எதிர்பார்க்கிற பலி, நம்மையே நாம் பலிபீடத்தில் வைப்பது. எனது இருதயத்தை, எனது சரீரத்தை தேவனுக்கு உகந்ததாக நான் பாதுகாத்து தேவனிடத்தில் ஜீவ பலியாக கொடுக்கும் போதுதான் அது தேவனுக்கு உகந்த பக்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய சரீரத்தை உமது ஆலயமாக நாங்கள் எப்போதும் பேணி பாதுகாக்க, பரிசுத்தமாய் நாங்கள் வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த உலகத்தின் பக்கத்துல நாங்கள் சாய்ந்து விடாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, மாய்மலமான வெளிப்புறமான அநேக காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அது எல்லாவற்றை விடவும் எங்கள் உள்ளம் முழுவதிலும் தகப்பனே அன்பினால் நிறைந்து பரிசுத்தத்தினால நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க உங்கள் சமூகத்துல நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.